26ல யாரு சிஎம் வருவா? மக்கள் யார் நினைக்கிறாங்களோ அவங்க சிஎம். நீங்க உங்களோட கெஸ்லாம் பண்ண முடியாது ஆக்சுவலா. விஜய், முக ஸ்டாலின், சீமான். அது வந்து நம்ம ஓட்டு எப்படி வந்து தனிப்பட்ட உரிமையோ வெளியில சொல்ல, அதே மாதிரி இதையும் நம்மளுக்குன்னு ஒரு அது எலெக்ஷன் டைம்ல நான் போய் போட்டு வருவேன். உனக்கு என்ன யாரு சிஎம் வருவா? தளபதி தான், கண்டிப்பா தளபதி தான் வருவார். ஏன்னா எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அவரை தான் பிடிக்கும். இந்த மாநாடு எல்லாமே அவருக்காக நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பண்ணாங்க, அவர் தான் பண்றாரு. ஸோ அதனால நம்மள மாதிரி இருக்க டீனேஜ்க்கு மோஸ்ட்லி அவர் கண்டிப்பா நிறைய பீப்புள்ஸ் வருவாங்க, நிறைய ஓட்டு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் ஆட்சி பத்தி என்ன? அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல தளபதி வருவார். கண்டிப்பா வாங்குவோம். அவங்க ஓட்டு போட்டு இப்ப எல்லாரும் அதாங்க பண்றாங்க. என்ன பண்றீங்க? அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. 2026ல யார் சிஎம் வருவா? தளபதி தான். எதனால? தளபதி ஃபேன், அதனால நான் ஓட்டு போடுவேன் அவருக்கு. ஸ்டாலின் ஆட்சி பத்தி என்ன? ஆட்சி ஓகே, யார் வேணா ஆட்சி பண்ணலாம், ஒழுங்கா பண்றது. தளபதி வந்து எதுவும் பண்ணல. முதல்ல வருவாரா? வருவார், கண்டிப்பா வருவார். எதை வச்சு சொல்றீங்க? கூட்டம் இப்போ மலேசியா பார்த்தீங்களா இன்டர்வியூ, அதான் ஆடியோ லான்ச்சு, அந்த கூட்டத்தை வச்சு தான் சொல்கிறேன். கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறிடும் கண்டிப்பா. நீங்க யார் கூட்டு போறீங்க? நான் அவருக்கு தான், அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறேன். ஓகே, இந்த ஏடிஎம்கே ஆட்சி பத்தி என்ன? இல்லை இல்லை, சீமான் அவன் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை வர்றதுக்கு. ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. 2026ல யார் சிஎம் வரும்? சிஎம்மா இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. வரட்டும், வரும்போது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க எல்லாம். கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. அதனால வந்து வரட்டும்மா. விஜய், ஸ்டாலின், சீமான், யார் வந்தாலும் எடப்பாடியார். நான் வந்து யாரையும் பிரித்து பேச விரும்பலை. வாரியத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். 2026ல யார் சிஎம் வரும்? யார் வந்தா என்னம்மா, எங்கே வந்தான்னா யார் சிஎம் ஓட்டு போட்டு வந்தாதான் தெரியும் யார் சிஎம் வர. ஸ்டாலின் வருவாரா, விஜய் வருவாரா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்கள் எப்பவுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான் போடுவோம். அவர் என்ன பண்ணிட்டாரு? அப்பத்தில் அந்த காலத்தில் இருந்தால் நாங்கள் அந்த கட்சி, அதனால எதனால? எங்கள் குடும்பமே அந்த கட்சியில் இருந்தவங்க தான். ஃபஸ்ட்டு காங்கிரஸில் இருந்தோம், அப்புறம் அந்த கட்சியில் அதில் தான் ரெட்டாலையில் தான் போடுற பழக்கம். ஜெயலலிதா அம்மாவுக்காகவா இல்லை எம்ஜிஆருக்காகவா? ரெண்டு பேருக்கும். ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் இருந்தார்ல, அதனால் வந்து ஓட்டு போட்டோம். அப்புறம் அம்மா வந்தது, நல்ல திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. 2026ல யார் சிஎம் வந்தனால? தளபதி தான். ஏன் எதனால? மாற்றம் ஒன்று வேணும்ல. இப்ப இருக்கிறது என்ன மாற்றம் வந்திருக்கு? எதுவுமே மாற்றம் இல்லையே. ஏடிஎம்கே அம்மா இருந்த தாண்டி அம்மாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு ஆசை இருந்துச்சு. இப்போ அவங்க இல்லை. அடுத்து ஸ்டாலின் ஓட்டு பண்ணணும்னு ஆசை இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் தான், எனக்கு டிவிக்கே தான் ஓட்டு பண்ணணும். ஸ்டாலின் காசு இல்லை, எதுவுமே இந்த 5 வருஷத்துல எதுவுமே மாறாத மாதிரி தானே இருக்கு. அதான் எந்த பயனும் இல்லை. சீமான் ஒரே ஒரு நாள் கொடுங்களேன் ப்ளீஸ். சும்மா சொல்லலாம், பேசுறாரு, மற்றபடி சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. 2026ல இப்போ அரசியல் நிறைய பேர் புதுசாக வராங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இப்போ அதில் யார் வரணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க? எங்கள் தளபதி தான் வரும். தளபதி தான் வரும். உங்க விஜய் எதுக்கு அவர் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் வந்தால் மக்களுக்காக கொஞ்சம் நல்லது பண்ணுவார். இப்ப இருக்கிற ஆட்சி நல்லா இல்லையா? இப்போ இருக்கிற ஆட்சியில் யார் நல்லா இருக்கிறாங்க? சொல்லிவிட்டு இல்லாத நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஆட்சியில என்ன குறை? இப்போ இருக்கிற ஆட்சியில் என்ன குறைன்னா, மக்களுக்கு சரியா பாக்குறது இல்ல, அவ்வளோ இதுவும் கிடைக்கிறது இல்ல. இப்போ தளபதி வந்தா மட்டும் பண்ணிடுவாரு. அவர் வந்தா பண்ணுவாரு. எந்த நம்பிக்கை? எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. பண்ணுவார், வந்தாருன்னா எல்லாருக்குமே பண்ணுவாங்க. அதிமுக ஆட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அந்த இதுவெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு ஜெயலலிதா அவங்கள பத்திலாம் நம்மளுக்கு அவ்வளோ கிடையாது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அவங்களும் நல்லா தான் பண்ணாங்க, ஆனாலும் நம்ம வந்து அம்மா இருக்கும்போது நல்லா பண்ணாங்க. இப்ப இருக்கிறவங்க யாரும் அவங்களும் பண்ணல. 2026ல யார் சிஎம் வருவாங்க? விஜய் தான். இல்லை, விஜய் தான். சீமான். ஓகே. ஏன் விஜய்? விஜய் வந்தா எல்லாம் நல்லா செய்வாரு. இப்போ ஸ்டாலின் நிறைய நல்ல திட்டங்கள்லாம் பண்ணாரு.
எங்களுக்கு எதுவுமே பண்ணலையாக்கா, பண்ணவருக்கு தான் பண்ணுறாங்க, எங்களுக்கா பண்ணாங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் என்ன விஜய் வந்தால் பண்ணுவார் எங்களுக்கும், நாங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். விஜய் பண்ணலன்னா பண்ணுவாருன்னு நம்பிக்கை தான், நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த மாதிரி நாங்களும் நம்புகிறோம்.